10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போது கணக்குக்கு போகலாம். f என்ற சார்பு f of x = 3 - 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x square = f of x the whole square எனில் x-ஐ காண்க. அதாவது f என்ற சார்பில் f of x = 3 - 2xன்னு வரையறுக்கிறாங்க. சரியாப்பா? f of x square = f of x the whole square அப்படின்னா x-ஐ கண்டுபிடி அப்படின்னு இந்த கணக்கில் சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். சரியாப்பா? f of x = 3 - 2x. f of x square = f of x the whole square. f of x ஸ்கொயர்னா x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்னு போடணும். சரியாப்பா? இப்போ 3 - 2x இருக்குல்ல, அந்த x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்னு போடணும். அப்போ 3 - 2x ஸ்கொயர் = f of x the whole square அப்படின்னா f of xோட மதிப்புக்கு ஸ்கொயர் பண்ணணும். சரியாப்பா? 3 - 2x the whole square. 3 - 2x ஸ்கொயர் = இங்கே 3 - 2x the whole square வந்து a - b the whole square மாடலில் இருக்குது. அப்படின்னா விரித்து எழுதணும்னா a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர்னு எழுதணும். சரியாப்பா? a ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர், -2abக்கு பதிலாக -2, a என்னப்பா இருக்குங்க 3, b என்ன இருக்குது 2x. சரியா? 2 × 3 × 2x ப்ளஸ் b ஸ்கொயர் என்னப்பா இருக்குது 2x the whole square. சரியா? 3 - 2x ஸ்கொயர் = 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 மைனஸ் 2 × 3 6, 6 × 2 12, 12x ப்ளஸ் 2x the whole squareனா 2 ஸ்கொயர் x ஸ்கொயர்னு அர்த்தம். 2 ஸ்கொயர்னா 4, x ஸ்கொயரை அப்படி எழுதிடணும். சரியாப்பா? இப்போ 3 - 2x ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வரணும். அப்படின்னா 0ன்னு போட்டுடணும். 3 + 3 இருக்கிறது இங்கிட்டு வந்துச்சுன்னா -3 ஆகும். -2x ஸ்கொயர் வந்து +2x ஸ்கொயராக மாறும். சரியா? 9 - 12x + 4 ஸ்கொயர், அங்கே இருக்கிற 3 இங்கிட்டு வந்துச்சுன்னா -3, -2x ஸ்கொயர் இங்கிட்டு வந்துச்சுன்னா +2x ஸ்கொயர். சரியா? 0 = x ஸ்கொயரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். 4x ஸ்கொயர் + 2x ஸ்கொயர்னால் 6x ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸ் டேர்மாக பார்க்கணும், -12x. அப்புறம் மாறிலிகளை பார்க்கணும். 9 - 3 இருக்கு 6. சரியா? 0 = 6x ஸ்கொயர் -12x + 6. இப்போ இதை மாற்றி எழுதுங்க. 6x ஸ்கொயர் -12x + 6 = 0. இந்த சமன்பாடு 6இன் மடங்காக இருக்கிறனால 6ஆல் வகுத்துக்கலாம். சரியாப்பா? 6x ஸ்கொயர் / 6 -12x / 6 + 6/6 = 0/6. இப்போ 6 6 அடி போயிடும். 12 6 அடித்தோம்னா 2 தடவை வரும். 6 6 அடித்தா 1 தடவை வரும். சரியா? 0/6 0 தான். சரியாப்பா? அப்போ என்ன எழுதணும்? x ஸ்கொயர் -2x + 1 = 0. இதை காரணிப்படுத்தணும். எக்ஸோட குணகத்தை கீழே போடணும், -2. சரியாப்பா? இப்போ எதை பெருக்குனா +1 வரும். +1 × +1 பெருக்குனா +1 வரும். அப்படி இல்லை -1 × -1 பெருக்குனா +1 வரும். சரியா? இங்கே -1 -1ன்னு போட்டுக்கணும். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்ன்னு மட்டும் எழுதணும். /x போட்டுக்கணும். சரியாப்பா? -1 + -1ன்னு கூட்டினீங்கன்னா கீழே -2 இருக்கா? அப்படின்னா x - 1 × x - 1 = 0. அப்போ x - 1 = 0ன்னு போட்டோம்னா x = -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 ஆகும். அதே மாதிரி இங்கேயும் x - 1 = 0. x மட்டும் கண்டுபிடிக்கணும்னா -1 இந்த சைடு வந்தால் +1 ஆயிரும். அப்போ x = 1, x = 1. ஃபைனலாக x = 1. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.